ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 12 டிஃபரன்ஷியபிலிட்டியில் செகண்ட் டெரிவேட்டிவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்ணோம், பேராமெட்ரிக் ஃபார்ம் பார்த்தோம். அது ஒரு நியூ கான்செப்ட். இதுவுமே ஒரு நியூ கான்செப்ட் தான். ஆனால் வந்துட்டு டிஃப்ரென்சியேஷன் இது வரைக்கும் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஒய்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுப்போமே. இதை வந்து ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு மாறும். இதை தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஓகே, இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் தான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுருந்த அதையே திருப்பி இன்னொரு வாட்டி பண்ணோன்னா அதுக்கு பேர் தான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். புரிஞ்சுங்கன்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா புரிஞ்சா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னா ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னா 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது ஒரு ஒய் வேல்யூவை. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்ப்போம். ஒரு ஃபஸ்ட்டு சம் ஒன்று பார்ப்போம். ஃபஸ்ட் சம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2. இதுதான் ஃபஸ்ட் நான் ஒய் ஈக்குவல் டுன்னு எழுதிக்கிறேன். ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3. ஓகே, ப்ளஸ் 2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஓகே, தென் செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணதே திருப்பி இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு 2 கிடைக்கும், அது 0. இதுதான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். புரிஞ்சுங்களா? இன்னொரு சம் பார்ப்போம். இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கலாக ஒய் ஈக்குவல் டு எக்ஸு காஸ் எக்ஸ். இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கே இதில் பார்த்தீங்கன்னா 2x இருக்குது. அப்போ யூவியில் தான் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். இது வந்து யூ, இதை வந்து நான் வின்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு காசு டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸு. தென் காசு அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. ஸோ டிஒய் பை டிஎக்ஸு இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் எக்ஸு சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸ். ஓகே, இப்போ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எப்படி எழுதலாம்? செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவை அகெயின் யூவி, இது யூ இது வின்னு எடுத்துக்கிறேன். யூ வந்து மைனஸ் எக்ஸாகவே எடுத்துக்கிறேன். மைனஸ் எக்ஸு காசு டிஃபரன்ஷியேட் சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு தென் சைன் அப்படியே எழுதிட்டு மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1 கிடைக்கும். ப்ளஸ் தென் காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ இதை ரீரைட் எப்படி பண்ணுறது? நான் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ். இதை இன்னும் ரீரைட் பண்ணுறதா இருந்தால் மைனஸ் எக்ஸு காஸ் எக்ஸு மைனஸ் சைன் எக்ஸு -2 சைன் எக்ஸ் கிடைக்கும். இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ இதில் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்லேயே ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் யூவியில் ட்ரை பண்ணியிருந்தேன். டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸ் தனியாக இருக்குது, அது டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் வந்துடும். திருப்பி மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸை நம்ம யூவியில் தான் ட்ரை பண்ணணும். யூவியில் ட்ரை பண்ணி அட் லாஸ்ட் ஐ எம் கெட்டிங் ஆன்சர் as மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் -2 சைன் எக்ஸு கிடைக்குது. ஓகே, இன்னொரு சம் பார்ப்போம். இன்னொரு சம் y is equals to log of log x. இப்போ ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? dy by dx is equals to log இருந்துச்சுன்னா லாகில் இருந்துச்சுனாவே 1 by உள்ள என்ன இருக்குது உங்களுக்கு log x இருக்குது. log x அப்போ இதை மட்டும் நம்ம கீழே எழுதணும். ஓகே, அப்போ 1 by
log x. அடுத்து என்ன பண்ணணும்? செயின் ரூல். மறுபடியும் log x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1/x. ஸோ இதை ரீரைட் எப்படி பண்ணலாம்? 1/x log x இப்படி எழுதலாம். இப்போ திருப்பி இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது? திருப்பி ஒன்று இதை பவரில் மேலே கொண்டு போயிட்டு யூவியில் போடலாம், இல்லை u/vலையே ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணலாம்? u/vல ட்ரை பண்ணுவோமா? இதை யூன்னு எடுத்துக்கிறேன், இதை வின்னு எடுத்துக்கிறேன். u/v ஃபார்முலானா v u dash மைனஸ் u v dash by v ஸ்கொயர். இப்போ v வேல்யூ x log x, தென் u dash u டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 கான்ஸ்டன்ட் 0 மைனஸ் யூங்கிறது 1. ஓகே, தென் v dash டேஷ்னா இதையே நான் யூவியில் எடுக்கணும். அப்போ எக்ஸு அது log x டிஃபரன்ஷியேட் பண்ண 1/x ப்ளஸ் log x இன்ட்டு 1 இதை கேன்சல் பண்ணிடுறேன் பை x log x ஹோல் ஸ்கொயர். இப்போ 0/anything 0, அதனால் மைனஸ் ஆஃப் 1 ப்ளஸ் log x பை x log x ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? என்ன ஆன்சர்? dy d ஸ்கொயர் y பை d x ஸ்கொயர்டு ஆன்சர் மைனஸ் ஆஃப் 1 ப்ளஸ் log x பை x log x ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கே பார்த்தீங்கன்னா log ஆஃப் log x லாகில் இருந்தாலே 1 பக்கத்தில் என்ன இருக்குது? லாக் பக்கத்தில் log x இருக்குது, அதனால் 1/log x போட்டுட்டேன். திருப்பி log x பண்ணிங்கன்னா 1/x கிடைக்குது. ஸோ 1/x log x கிடைக்குது. செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு u/vல தான் ட்ரை பண்ணி ஆகணும், இல்லைன்னா மேலே கொண்டு போய் இன்வெர்ஸில் மாற்றி ட்ரை பண்ணலாம். பெட்டர் வி கேன் கோ ஃபார் u/v. u/vல போட்டிங்கன்னா v u dash மைனஸ் u v dash. இப்போ விங்கிறது டினாமினேட்டர் அப்படியே எழுதிட்டு யூங்கிறது 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் u v dash யூவை வேல்யூ 1 அப்படியே எழுதிட்டேன். v டேஷுங்கிறது x log x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு 1 ப்ளஸ் log x கிடச்சிருக்கு. 0/anything 0, ஸோ அதனால் மைனஸ் 1 ஆஃப் 1 ப்ளஸ் log x அப்படியே எழுதி பை x log x ஹோல் ஸ்கொயரை அப்படியே எழுதிட்டேன். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம் y is equals to sin of log x. என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos log x. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற லாக் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/x. இதுதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு என்ன பண்ணலாம்? நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு u/vல தான் அப்ளை பண்ணணும். u/v ஃபார்முலா v u dash மைனஸ் u v dash பை v ஸ்கொயர். vயோட வேல்யூ x இன்ட்டு u டேஷுங்கிறது லாக் காசை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் ஆஃப் லாக் எக்ஸு பை லாக் எக்ஸ் மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் பை எக்ஸ் கிடைக்கும். எக்ஸ் அடுத்த ஸ்டெப்பில் அடிச்சிடலாம். மைனஸ் காஸ் லாக் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 பை எக்ஸு ஸ்கொயர். இப்போ சிம்பிளிஃபை. டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் சைன் லாக் ஆஃப் எக்ஸு மைனஸ் காஸ் லாக் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். இதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஃபஸ்ட் வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். செகண்ட் வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே வந்துட்டு எக்ஸில் இருக்குது, u/ல டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டிருக்கிறோம். டிஃபரன்சியேஷன்ஸில் உங்களுக்கு கிளியர் கான்செப்ட் இருந்துச்சுன்னா சம்ஸ் கடகடன் நம்மளால் போட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ப்ரூவ் சம் ஒன்று போடுவோம். ப்ரூவ் சம் ஃபிஃப்த் சம் y ஈக்குவல் டு 5 cos x minus 3. Prove that d square y by dx square
ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி ஒய் கூட ஆட் பண்ணால் எனக்கு 0 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் என்னது, 5 காஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸு மைனஸ் 0. ஓகேங்களா. தென் செகண்ட் டெரிவேட்டிவ் சாரி கொஸ்டின் வந்துட்டு 3 sin x இருக்குது. அப்போ மைனஸ் 3 sin x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 cos x கிடைக்கும். புரிஞ்சுங்களா. திருப்பி செகண்ட் டெரிவேட்டிவ் மைனஸ் 5 சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x மைனஸ் 3 cos டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. இதுதான் செகண்ட் டெரிவேட்டிவ். இப்போ இந்த ப்ரூவ் சம் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து 5x cos x 5 cos x ப்ளஸ் 3 sin x ஒய்யோட வேல்யூ ப்ளஸ் 5 cos x மைனஸ் 3 sin xன்னு இருக்குது. இப்போ யார் யார் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். இவங்க 2 பேர் கேன்சல் ஆயிரும், அதேமாதிரி இவங்க 2 பேரும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகி ஆன்சர் 0. therefore hence proved. புரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறது. இதில் வந்துட்டு நம்மளை செகண்ட் டெரிவேட்டிவையும் ஒய்யும் ஆட் பண்ண எனக்கு 0 கிடைக்குமான்னு கேட்டிருக்கிறாங்க. 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சேன், செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் செகண்ட் டெரிவேட்டிவ் ஒய்யும் ஆட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கேன்சல் ஆகி 0 வந்துருச்சு. ஓகே, சரி, இன்னொரு சம் போடுவோம். Sixism. Y equal to 500 e power of 7x plus 600 e power of minus 7x. நம்மளை ப்ரூவ் பண்ண சொன்னது show that d square y by dx square is equals to 49y. அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம், அதில் இருந்து 49 காமன் எடுத்தனா எனக்கு y வேல்யூ வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 49 இன்ட்டு ஒய், அதாவது ஒய் கூட 49 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் 500 அப்படியே கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிக்கோங்க. இ பவர் ஆஃப் 7xன்னு என்ன பண்ண சொல்லியிருந்தேன் நான், இ பவரில் இருந்தாலே அப்படியே எழுதிட்டு மேலே இருக்கிற 7xை டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்கிறேன். 7xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 7 தூக்கிட்டு போய் ஃப்ரண்ட்டில் எழுத சொல்லியிருந்தேன். ப்ளஸ் 600 இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ பவர் ஆஃப் மைனஸ் 7x இருக்குது. இ பவரில் இருந்தாலே அப்படியே எழுதிட்டு பவரில் இருக்கிற மைனஸ் 7xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 7x கிடைக்கும். ஓகே, சரி. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு என்ன பண்ணணும், நம்ம மறுபடியும் வந்த ஆன்சரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். மறுபடியும் வந்த ஆன்சர் டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா இருக்கிற நம்பர்ஸில் எழுதிப்போம். 7 இன்ட்டு 500 இ பவரில் இருக்கிறத அதே இ பவர் ஆஃப் 7x எழுதிட்டு இன்ட்டு 7. அப்போ 7 இன்ட்டு 7 இன்ட்டு 500 இ பவர் ஆஃப் 7x மைனஸ் 7 இன்ட்டு 600 அப்படியே எழுதிட்டேன். இ பவரில் இருக்கிறத அப்படியே எழுத சொன்னேன், இ பவர் மைனஸ் 7x. மறுபடியும் இ பவர் ஆஃப் 7x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் இ பவர் ஆஃப் 7x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 7 பக்கத்தில் எழுதணும். இப்போ பாருங்கள், இதை 49 இன்ட்டு 500 இ பவர் ஆஃப் 7xன்னு எழுத முடியும். இதையும் அதே மாதிரி மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் 7 7s are 49 இன்ட்டு 600 இ பவர் ஆஃப் மைனஸ் 7xன்னு எழுத முடியும். இப்போ ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49 காமனாக இருக்குது. 49 காமனாக எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு d square y by dx square is equals to 49 into 500 e power of 7x plus 600 e power of minus 7x. இப்போ 500
இ பவர் ஆஃப் 7x ப்ளஸ் 600 இ பவர் மைனஸ் 7xங்கிறது தான் ஒய் வேல்யூ. அதுக்கு பதிலாக ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க சொன்னது கிடச்சிடும். புரியுதுங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவை இ பவர்லேருந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு தெரிஞ்சதாலே சம் ரொம்ப சிம்பிள். இ பவர் ஆஃப் 7x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 7 இன்ட்டு இ பவர் ஆஃப் 7x இருக்கும். கான்ஸ்டன்ட்டில் அப்படியே தான் வரும். ஓகே, ஸோ 7 இன்ட்டு 500 இ பவர் ஆஃப் 7x ப்ளஸ் மைனஸ் 7 இன்ட்டு 600 இ பவர் ஆஃப் மைனஸ் 7x கிடைக்குது. அதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா எனக்கு 49 இன்ட்டு 500 இ பவர் ஆஃப் 7x மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 49 இன்ட்டு 600 இ பவர் மைனஸ் 7x கிடைக்கும். 49 காமன் எடுத்துட்டோன்னா மீதி ஒய் வேல்யூ கிடைக்கும். அதை தான் 49 ஒய்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன் மோர் சம் பார்ப்போம். e power of y into x plus 1 is equals to 1. அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னது show that second order derivative the d square y dx square is equals to dy by dx whole square. இப்போ நமக்கு எப்பயுமே y equal to தானே வரணும். இங்கே y equal to வரல. என்ன பண்ணுறேன் நான், அதுக்கு இவன் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். இப்போ e power of y is equals to 1 by x plus 1. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், டேக்கிங் log on both sides பண்ணுறேன். அப்போ log e power of y is equals to log of 1 by x plus 1ன்னு எழுதுகிறேன். இப்போ ஈயும் லாகும் கேன்சல் ஆகி y is equals to இதை வந்துட்டு மைனஸ் log of x plus 1ன்னு எழுத முடியும். ஓகே, இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு dy by dx is equals to minus 1 by 1 plus xன்னு கிடைக்கும். ஓகே, அகெயின் dy by dx செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறி 1 by 1 plus x ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஒன்று இதை வந்துட்டு இன்வெர்ஸில் கொண்டு வந்து சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா u by vயில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ்ஸு பை 1 plus x ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஓகே, இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து 1 by 1 plus x ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு dy by dx ஹோல் ஸ்கொயர்னா dy by dx வேல்யூ என்னது, 1 by 1 plus x தான் உங்களோட ஆன்சர். அதுக்கு ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்குமே வந்துட்டு 1 by 1 plus x ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் சேம், செகண்ட் ஒன்று ஈக்குவல். ஸோ LHS is equals to RHS from 1 and 2. ஓகே, புரியுதுங்க நான் சொல்கிறது? ஓகே, ஒன்ஸ் அகெயின் I'll tell you. ஸோ e power of y into x plus 1 is equals to 1. நான் என்ன பண்ணுறேன், எப்பயுமே எனக்கு y கூட்ட தானே வரும். இப்போ e power of x is equals to 1 by x plus 1ன்னு எழுதிட்டேன். டேக்கிங் log on both sides, ஏன்னா y கூட்டன்னு வரணும். லாகும் ஈயும் கேன்சல் ஆயிரும், ரெசிப்ரோக்கல். ஸோ y is equals to log 1 by x plus 1 தான் இருக்குது. ஓகே, 1 பைன்னு வந்தாலே அதை மைனஸ் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எழுத முடியும். அதனால் மைனஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எழுதிட்டேன். இப்போ லாகில் இருந்தாலே நம்ம என்ன பண்ணோம், 1 by 1 plus xன்னு எழுத முடியும். அதை தான் dy by dx = minus 1 by 1 plus xன்னு எழுதிட்டேன். இதுக்கப்புறம் அதை இன்வெர்ஸில் மேலே கொண்டு போய் 1 plus x ஹோல் பவர் ஆஃப் இன்வெர்ஸ்ன்னு கண்டுபிடி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்படின்னா u by vயில் போடலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்ணியிருக்கிறேன், u by vயில் போட்டு 1 by 1 plus x ஹோல் ஸ்கொயர்னு கொண்டு வந்துட்டேன். இப்போ இது செகண்ட் டெரிவேட்டிவ். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஹோல் ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹோல் ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு அதே ஆன்சர் தான் வருது. ரெண்டுமே சேம். therefore both are equal. hence proved. இதுதான் வந்துட்டு நம்மளோட செகண்ட் டெரிவேட்டிவோட ஃபியூ சம்ஸ். ஓகே, இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சம் சால்வ் பண்ணணுன்னா கூட கேளுங்க, நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே, மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.